ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல்ம்பாங்க. பிளாக் ஹோல்னா கருந்துளை. அதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு அழிவு காலகட்டங்களில் பேரழிவின் போது, ஒரு வெடிப்பின் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் நோவா பவர் உருவாகி அந்த இடத்துல பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உருவாகும். அது உருவாகும் போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே தனக்குள்ள இழுத்துக்கும். இதை அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா, காலத்தை கடந்து பிரயாணிக்கலாம். 1000 வருஷம் முன்னாடி போகலாம், அல்லது 1000 வருஷம் பின்னாடி வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன்னா, ஒரு நட்சத்திரம் எப்போ வெடிக்கும்னு தெரியணும். அப்போ நம்ம அதுக்குள்ளாடி போகணும். சப்போஸ் நம்ம போகும்போது பல விஷயங்கள் அது உள்ளாடி இழுக்கும்போது, நம்ம மேலே ஏதாவது ஒரு பொருள் வந்து மோதிருச்சு அப்படின்னா, நம்ம அதுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறந்து போயிடுவோம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து கூற்றுக்கெல்லாம் முன்வைக்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய எய்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா, பூமி ரொம்ப தட்டையானதுன்னாங்க, அப்புறமேட்டு உருண்டையானதுன்னாங்க, நம்மள சுத்தி தான் நிலா சுத்துதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறமேட்டு ஒவ்வொரு கிரகங்களும் நம்மள சுத்துதுன்னு நெனச்சோம். அப்புறமேட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சூரியன சுத்துறோம்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் உலகத்த தாண்டி வெளியில சூரிய குடும்பம்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு சூரிய குடும்பத்த தாண்டி பால்வெளி அண்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பால்வெளி அண்ட தொகுப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் விட பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திர தொகுப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்சியில ஒரு சாதாரண புள்ளி தான் சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில ஒரு பார்ட் ஆஃப் தான் வந்து எர்த். இந்த எர்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில 800 கோடி மக்கள் இருக்கணும் அப்படின்னா, இந்த பால்வெளி அண்டங்கிறது எவ்வளோ பெருசு? எத்தனையோ லட்சக்கணக்கான பூமி மாரி லட்சக்கணக்கான கிரகம் இருக்குது. அதில ஏதாச்சும் ஒண்ணுல கூடவா மனுஷன் மாரி ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு உயிரினம் வாழாம போயிரும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய கூற்று. அதை தேடி தான் மனிதனுடைய கால பிரயாணம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் பார்க்குறாங்க. பார்த்த வாட்டி வந்து நம்ம இதுலோட போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணுறதுக்கோசரம் ஒரு திட்டம் ரெடி பண்ணிக்கிறாங்க. என்ன திட்டம்னு சொல்லிட்டோம்னா, இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கலத்தை அனுப்பிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம எப்படி வெதர் கண்டிஷன் வந்து 3 நாள் கழிச்சு புயல் வரும். அடுத்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் வந்து சம்மரோட இது அதிகமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில கணிப்புகள் போட்டு ஒரு ராக்கெட் ரெடி பண்ண போகிறாங்களாம். அந்த விண்கலம் என்ன பண்ணுமா, எந்த இடத்துல நட்சத்திரம் வெடிக்க ரெடியாக இருக்குதோ, ஒரு முதுமையடைஞ்ச நட்சத்திரம் இருக்குதோ, அதை நோக்கி அனுப்பி விடுவாங்களாம். அனுப்பிவிட்டு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுருவாங்களாம். அது எப்போ வெடிக்குதோ, அங்கே உள்ள என்ன நடக்குது, அதை முன்னே கவர் பண்ணி நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்புமா. மெசேஜ்னு உடனே நம்ம உடனே வீடியோ கால் அனுப்புமா, உடனே வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புமான்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. மெசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அதனுடைய கெப்பாசிட்டியே. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பூமியில் தரையில் இருக்கிறோம். நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு 2 நிமிஷத்து வீடியோவை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரிக்கு அனுப்பலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து குறுக்கால எந்த ஒரு தடையும் கிடையாது. டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸுக்கு ஒரு 500, 600, 700 கிலோமீட்டர் இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதாவது இங்கேருந்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் விண்வெளி போகிறது கூட கம்பேர் பண்ணும்போது, ஒரு 400, 500 கிலோமீட்டருங்கிறது ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் தான் பூமியில இருக்கும்போது. விண்வெளியில இருக்கிறவங்க இங்கே எப்படி மெசேஜ் அனுப்புவாங்கன்னு சொல்லிங்கன்னா, நம்பர்ஸ் அடிப்படையில் ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபோனில் கியூஆர் கோடை வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபோன்பே, கூகுள் பேக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கேருந்து மெசேஜ் அனுப்பும்போது விண்வெளியிலேருந்து அனுப்பும்போது என்ன அனுப்புவாங்கன்னா, ஆல்ஃபாபெட்ஸ் அல்லது நம்பர்ஸில் தான் அனுப்புவாங்க. அதை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து அந்த மெசேஜை புரிஞ்சுக்குவாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டோம்னா, அங்கேருந்து இங்கே அனுப்பக்கூடிய ஒலிக்கற்றை அப்படிங்கிறது கம்மியான அளவு தான் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணால் ஈஸியாக இருக்குது, இதுதான் வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வழியாக காலத்தை கடந்து பிரயாணிக்க முடியும் அப்படிங்கிறது மனிதனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இது எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம்.